கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா தாழ்த்தப்பட்ட இடத்தில் உயர்த்துவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எந்த இடத்துல நீங்கள் தாழ்த்தப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அவர் உயர்த்துகிறத யாராலையும் தடுக்க முடியாது. யோசேப்புங்கிற வாலிபன் எகிப்து தேசத்தில் தாழ்த்தப்பட்டான், அடிமையாக இருந்தான், அடிமையாய் விற்கப்பட்டான், சிறைச்சாலையில் இருந்தான். நாள் ஒன்று வந்தது. ஆதியாகமம் 41 நீங்கள் வாசித்து பார்த்தா, கர்த்தர் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாய் கர்த்தர் வைத்தான். எந்த இடத்துல யோசேப்பு தாழ்த்தப்பட்டானோ அதே இடத்துல கர்த்தர் யோசேப்பு உயர்த்தினதை போல நீங்கள் எந்த இடத்துல தாழ்த்தப்படுறீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, எல்லா சத்துருகளுக்கு முன்பாக என் தலையை உயர்த்தும், என் தலையை உயர்த்தும். தாவீது புலம்பும் பொழுது இவ்வாறாய் புலம்புகிறார். சங்கீதம் 3:1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு குரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர், கர்த்தரிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்கிறவர்கள் அநேகர், ஆனாலும் நீர் என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். எந்த இடத்துல யார் நடுவில் தாழ்த்தப்பட்டீர்களோ அவர்கள் நடுவில் கர்த்தர் உங்களை உயர்த்துவான். ஆண்டோடைய கரத்தில், ஆண்டோடைய பாதத்தில் உங்களை தாழ்த்துங்க. நான் அல்ல ஆண்டவர், என் திறமை எல்லாம் ஆண்டவர், என் ஞானம் அல்ல ஆண்டவர், உங்கள் கிருபைன்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் தாழ்த்துங்க. அதே இடத்துல கர்த்தர் உயர்த்துவா. ஒரு சகோதரர் பியூனா ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. நல்லா படிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த பேங்க்கில் இருக்கிற எல்லாரும் இவளை அற்பமாக எண்ணி இவனை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. எடுபடி தானே, தேவையில்லாத வேலைகளெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. நாள் ஒன்று வந்தது, பேங்க் எக்ஸாம் எழுதினாங்க. அதே பேங்கில் அப்பாயின்மெண்ட் ஆச்சு. அந்த கம்பெனி பேங்கில் கொஞ்ச நாள் ஆனதுக்கு பிறகு எந்த பேங்கில் பியூனா வேலை பார்த்தவங்களோ அதே பேங்கில் மேனேஜராக வந்து அந்த சீட்டில் உட்காரும் பொழுது அவர் சொன்னார், என் இருதயத்தில் வந்துச்சு பாருங்க ஒரு சந்தோஷம். நான் பியூனா இருக்கச்சில ஒர்க் பண்ண அத்தனை பேரும் இப்போ மேனேஜராக இருக்கச்சில என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. என்னை பேர் சொல்லி கூப்பிட்டு என்னை கேவலப்படுத்தினவங்களாம் இப்போ என்னை பார்த்து சார் சொல்லுங்கள் சார்ன்னு கேட்குறாங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தினா அப்படி தாங்க. எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டீங்களோ அதே இடத்துல உயர்த்தும். பைபிளில் ஒரு சம்பவம் இருக்குது. மொர்தெகாய் அரண்மனையுடைய வாசலில் காவல் காத்துட்டு இருந்தான். அரண்மனை வாசலில் காவல் காத்தவனை கர்த்தர் ராஜ்யத்தில், அரண்மனைகளை, தேசத்தில் மேன்மையாக உயர்த்தி வைத்தான். வேதம் சொல்லுகிறது, எஸ்தரின் புத்தகம் 9:14 நீங்கள் வாசித்து பார்த்தா அதே இடத்துல கர்த்தர் அவனை உயர்த்தினான். உங்களையும் கர்த்தர் உயர்த்துவான். கலங்காதீங்க. எந்த இடத்துல தாழ்த்தப்படுங்களோ அதே இடத்துல உயர்த்துவான். வேதம் சொல்லுது, யாக்கோப்பு 4:10 வாசித்து பாருங்க, உன் தாழ்மையை கர்த்தர் தாழ்த்தப்பட்ட இடத்துல உயர்த்துவா. நிச்சயமாக உயர்த்துவா. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த சூழ்நிலை தாழ்த்தப்பட்டார்களோ அதே இடத்துல அதே மனிதர்கள் முன்பாக நீர் உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.